சட்ட ஒழுங்கு சீர்கேடு, மக்கள் நிம்மதியாக அமைதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, தினந்தோறும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. ஆனால் இந்த அரசை பொறுத்தவரை இரண்டு விஷயங்கள், இந்த கொடுங்கோன்மையான அரசை பொறுத்தவரை இரண்டு விஷயங்கள். ஒன்று, காலையிலிருந்து சாயந்தரம் வரல பொய்யே பேசி பொய்யே மூலதனமாக கொண்டு பொய் மூட்டை புழுகு என்று சொன்னால் அது உலகத்திலேயே ஸ்டாலினைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துவார்கள், ஆனால் மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேர்தல் வாக்குறுதி ஸ்டாலினை பொறுத்து சொல்லுகின்றார் 90% அளவுக்கு நாங்கள் வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டோம் என்று. அதே சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் சொல்லுகின்றார் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 393 நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் 55% நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி அமைச்சர் சொல்லுகின்றார். ஆனால் ஸ்டாலின் 90% சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு முழு பூசணிக்காய் அல்ல, ஒரு இமயமலையே சோத்தில் மறைக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரே கட்சி அது இந்த திராவிட மாடல்ல, திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் இன்றைக்கு மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டு போகின்றது. வீட்டு வரி உயர்த்தினார்கள், பால் விலையை உயர்த்தினார்கள், சொத்து வரி உயர்த்தினார்கள். அது மட்டுமல்லாமல் மின்சார கட்டணம் 3 முறை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சாரத்தை பொறுத்தவரை மாதத்துக்கு 2 முறை என்பது 1 முறை கணக்கு சொன்னார்கள். சொன்னபடி செய்தார்களா? செய்யவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் மானியம் 100 ரூபாய் தருவோம், நாங்கள் கொடுத்தாங்களா? கொடுக்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டீசலுக்கு 4 ரூபாய் தருவோம், நாங்கள் கொடுத்தாங்களா? கொடுக்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்கள், ரத்து பண்ணாங்களா? ரத்து பண்ணல.